தமிழகத்தில் பல்வேறு நகரங்களுக்கு இடையில் இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களில் அறிவிப்புகளை தமிழில் ஏன் அறிவிக்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் பல்வேறு நகரங்களுக்கு இடையில் இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களில் அறிவிப்பை தமிழில் ஏன் அறிவிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள தமிழ் கல்வெட்டுகளை ஆவணப்படுத்த கோரியும் தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கிய நிதி விவரங்களை வழங்க கோரியும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் குறைதீர் ஆணையம் அமைக்க கோரியும் உள்நாட்டு விமானத்தில் தமிழில் அறிவிப்புகளை வெளியிட கோரியும் சென்னையில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்க கோரியும் உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் சமஸ்கிருத மொழிக்கு 1000 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்யும் மத்திய அரசு தமிழ் மொழிக்கு மிக குறைந்த அளவு நிதியை ஒதுக்குகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் இலங்கை, பிரான்ஸ் நாட்டு விமானங்களில் கூட தமிழில் அறிவிப்புகள் வெளியிடும் பொழுது தமிழகத்தில் தமிழில் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை எனவும் வாதிட்டார். தமிழக அரசு தரப்பில் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் உள்ளது எனவும் அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து தமிழ் கல்வெட்டுகளை ஆவணப்படுத்தக்கூடிய வழக்கில் மாநில தொல்லியல் துறை ஏன் சேர்க்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தாமாக முன்வந்து மாநில தொல்லியல் துறையை எதிர்மனதாரராக சேர்த்து உத்தரவிட்டனர். மேலும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வெறும் 26 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறி மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வெளிநாடு வாழ் தமிழர் குறைதீர் ஆணையம் அமைக்கும் விவகாரம் முக்கியமானது என கூறி இது சம்பந்தமாக பதிலளிக்கும்படி மத்திய அரசிற்கு உத்தரவிட்டனர். மேலும் உள்நாட்டு விமானங்களில் ஏன் தமிழில் அறிவிப்பு வெளியிடக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது சம்பந்தமாக 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்குகளின் மீதான வழக்குகளை இறுதி விசாரணைக்காக ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.